Hello guys, this is Virgin. இப்போ வந்து நம்ம Suzuki Gixxer of 2019 ஓட எடிஷனோட மாடிஃபிகேஷன் ரிவ்யூ பார்க்க போறோம். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. MD JPB It's only right, baby. Yeah, why you mad? I got a bag, bro. Name hot in these streets, no Tabasco. But I'm so stubbed, that's a fact, yo. And if you think I'm frontin', you can run it back, yo. Go on, run it back. You know that I run it. Everything you wanna do, I already done it. And I got your little boo telling me she love me. I got this one, that one. Damn, it's gonna be a long night. Yeah. You know. I said, damn, it's gonna be a long night. Yeah, let's go. Hello guys, இப்போ இந்த Gixxer ஓட ஃபுல் மாடிஃபிகேஷன் என்னென்ன நான் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இது காஸ்ட் ஆல்மோஸ்ட் 25,000 நியர்லி வந்துச்சு. நான் ஃபுல்லாக பண்ணும்போது நியர்லி எனக்கு ஞாபகம் இல்லை கிளியர். ஏன்னா பண்ணி ஒரு 6 months மேலே ஆகிடுச்சு. ஒவ்வொரு ஷாப்பில் பண்ணனா ஸோ எது பண்ணேன்னு ஞாபகம் இல்லை. ஜஸ்ட்டு எது ஞாபகம் வருதோ அதோட ப்ரைஸை மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்து போகலாம். ஃபஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணது வந்து இந்த வைசரு. ஸோ இந்த வைசர் பார்த்தீங்கன்னா இது டாமினாருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா இந்த நிஞ்சா 300 இப்போ ஓல்டு மாடலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வைசர் தான் போட்டேன். ஸோ அதில் வந்து நான் வேறு என்ன பண்ணேன்னா இதில் ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணேன். ஸோ மெடிக்கல் ஃபீல்டோட ஸ்டிக்கரிங்கு. ஸோ இதில் வந்து ஸ்டாக்காகவே 2 ஹோல் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஹோல் இருக்குது, அப்புறமா இங்கே ஒரு ஹோல் வரும். ஸோ இந்த ரெண்டையுமே நான் மேலே வந்து ஒரு ரேப் பண்ணி ஒட்டிட்டு எனக்கு பைக்குக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஹோல் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரண்டில். அப்புறமா கீழே ஒரு ஹோல் போட்டிருப்பேன் இங்கே. ஸோ அந்த மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இதை. ஸோ இதோட இது முடிஞ்சிச்சா. ஸோ இது நான் வச்சுக்கிறது வந்து நான் பைக் ஓட்டும்போது வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இது வச்சுக்கிறேன். ஸோ அங்கே வேறு எதுவும் இல்லை. அப்புறமா இதை வந்து நம்பர் பிளேட்டு ஹோல்ட்ரு போட்டேன். ஸோ இந்த நம்பர் பிளேட்டு ஹோல்ட்ரு வந்து நியர்லி ஒவ்வொரு ஷாப்பில் வந்து 300, சில ஷாப்பில் வந்து 400 வரும், சில ஷாப்பில் 200க்கே கிடைக்கிது. ஸோ இது வைசரோட ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து வைசரோட ப்ரைஸ் வந்து 850 to 1000 வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஷாப்பில் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இன்னும் அதிகமாகவும் போகலாம் சில ஷாப்பில். ஸோ அப்புறமா இந்த ஃபாக் லைட்டு வந்து 2 கலராக எரியும். இப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன். இது எரியுதா? ஸோ ஒயிட்டாகவும் எரியும். ஸோ போலீஸ் கண்டு பயப்பட வேணாம். இது அந்த அளவுக்கு எதுவுமே கண்டுக்கலை இது வரைக்கும். நான் நிறைய நாளாக பெங்களூர் இன்டீரியரில் எல்லாமே ஓட்டியிருக்கேன். ஸோ இது நல்லா தான் இருக்குது. ஒரு 120 வரைக்கும் க்ரூஸ் பண்ணி போகும்போது நல்லா இருக்குது. நான் டூரிங்கும் இதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ லைட்டாக ஸ்க்ரூ இலகிடுச்சு. ஸோ நீ அது நாளைக்கு போய் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதோட காஸ்ட் வந்து 2300 சொன்னாங்க. பட் இப்போ எவ்வளோ நல்லா எனக்கு தெரில. நல்ல கம்பெனி தான், HJG போட்டிருந்தேன். ஸோ இது பேக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேனும் வந்துடும் இதில். ஸோ அது ஹீட்டு அந்த அளவுக்கு ஆகாது. ஸோ இது நம்பர் பிளேட்டு நான் சேஞ்ச் பண்ணேன். இந்த நம்பர் பிளேட் வந்து நார்மலாக கவர்மெண்ட் அத்தரைஸ் சைடு நம்பர் பிளேட் இது. ஸோ அது என்னென்னா நான் இது ஸ்டோரில் தான் வாங்கினேன், ஆன்லைன் ஸ்டோரில். ஸோ இதோட காஸ்ட் வந்து 300 to 400 அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் தேவைப்படும் போது. ஸோ போலீஸ்கிட்ட பயப்பட வேணாம். நீங்கள் நார்மல் வேறு அந்த பெயிண்டட் நம்பர் பிளேட், ஸ்டிக்கரிங் நம்பர் பிளேட் வச்சுருந்தீங்கன்னா கூட. இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ஐடி இருக்குது. ஸோ இதில் V மட்டும் காணும், மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஃப்ரெண்டில் வேறு என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணேன். எனக்கு வந்து இந்த ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கிறது பிடிக்கல, அதனால பண்ணேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபாக் லைட்டு போட்டேன். ஸோ இது மறைக்கிற இதை வந்து எனக்கு இந்த ஃபாக் லைட்டு கொடுத்துருது. ஸோ எனக்கு அந்த கவலையே இல்லை. நார்மல் டைம் ஓட்டும்போது சின்ன இடத்துல ஓட்டும்போது எனக்கு இந்த லைட்டே விசிபிளாக தான் இருக்குது, ஓகேவாக தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கரிங் அதே மாதிரி சின்ன ஒரு டிசைனுக்காக பண்ணேன். அப்புறமா அப்படியே வந்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஷாப்லேருந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 850 சொன்னாங்க. இது ஜிக்ஸரோடதே தான். ஸோ நல்லா கரெக்டாக மேட்ச் ஆகுது, நல்ல குவாலிட்டியில் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ எனக்கு எல்லா லிங்க் எல்லாம் கிடச்சிச்சின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இல்லைனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் எங்கே வாங்கினேன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஃபோர்க் வந்து பெயிண்ட் பண்ணேன். இது ஒரு ஒசூரில் பண்ணேன் இது. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ அதை தாண்டினீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பேன் ஜஸ்ட்டு. ஸோ அப்புறமா வீல் பெயிண்டிங்கு, ஃப்ரண்ட் வீலு பார்த்தீங்கன்னா. அப்புறமா இங்கே அந்த மட்கார்ட்லேயே கொஞ்சம் சின்னதாக ஒரு சின்ன ஒரு டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஷாப்லேயும் திரும்ப ABS ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த லுக்கு பிடிக்கும் ரொம்பவே, அதனால் இப்படி. சரி, அப்படியே இந்த சைடு வந்தேன்னா சைடில் நான் சேஞ்ச் பண்ணது என்னென்னா இந்த டேங்கில் வந்து சின்ன ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாம் நம்ம நார்மல் ஷாப்பில் கிடைக்கிற ஷோரூம்லேயே கிடைக்கும். ஸோ அப்புறமா இது வந்து Gixxer 250 நியூ எடிஷன் வந்துச்சுல்ல, 220 எடிஷன். ஸோ அதோட இது வாங்கி ஓட்டினேன். இது நம்மளதில் வந்து சில்வர் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ அதை எடுத்துகிட்டு ரெட்டாக ஓட்டினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஏன்னா நான் கீழே வந்து ரெட் கலர் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் நான் இங்கே வந்து ரெட் கலர் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சைடில் வேறு எதுவும் பெருசாக பண்ணல. இங்கே வந்து என் இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டிருந்தேன். அப்புறமா இது வந்து நார்மல் சைடு மவுண்டட் இது இண்டிகேட்டர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஸோ அப்புறமா இங்கே ஒரு சின்ன ஒரு ஜிஎக்ஸ்எக்ஸ் லோகோ. எனக்கு அந்த ஜிஎக்ஸ்எக்ஸ் பைக் பிடிக்கும், 1000cc பிடிக்கும். ஸோ சும்மா ஜஸ்ட்டு எனக்கு பிடிச்சதுனால இது போட்டிருந்தேன், கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இதுதான் கிராஷ் கார்டு. இது நார்த் இந்தியாவிலேருந்து வாங்கினேன், எனக்கு இடம் கரெக்டாக மறந்து போயிடுச்சு. நார்த் இந்தியாவிலேருந்து ஆன்லைனில் வாங்கினது. ஸோ இது வந்து நல்லா எனக்கு தாங்குச்சுங்க. ரீசெண்டாக வந்து நான் பைக்கை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு போனேன். ஸோ பைக்கு சரிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ எனக்கு இது இருந்தனால பைக்கு தப்பிச்சிச்சு, எந்த ஒரு அடியுமே இல்லை. சீரியஸாக நான் பைக்கில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படி தான் பயந்தேன். ஸோ நான் எந்த அடியும் இல்லை, எல்லா அடியுமே இதுவே எடுத்துக்கிச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அப்புறமா இது வந்து இங்கே உள்ளாடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரே ஒரு ரிஸ்க்கு இதோடது இல்லை என்னென்னா, இது வந்து ஃபுல்லாகவே நம்ம என்ஜினில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வரும் ஒரு இடத்துல. ஸோ அதுதான் ஒரு கவலை. மற்றபடியெல்லாம் ஓகே தான், பக்காவாக இருக்கும். இது நல்லா தாங்குது. 2600 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. நியர்லி ஷிப்பிங்கெல்லாம் சேர்த்து 3000 வந்துச்சு. ஸோ இது அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன். அதில் வந்து ஒரு ரேசிங்னு ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ எங்கள் பேக்கில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே பெயிண்ட் பண்ண வேணான்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் லூப் அடிச்சிங்கனாலாம் இங்கே அப்படியே படும். நான் கேரளாவில் நான் வந்து நிறைய பேர் வண்டியில் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ அவங்க வந்து அடிக்க மாட்டாங்க. எனக்கு காரணம் என்னென்னே புரியலை. ஃப்ரண்டில் மட்டும்தான் அவங்க அடிச்சிருப்பாங்க எப்போவுமே. பேக்கில் வந்து ஸ்டாக்கோட அந்த பிளாக் கலர் தான் இருக்கும். ஸோ அது எனக்கு பெருசாக தெரியாமல் நான் அடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து கவலைப்படுறேன். ஆனால் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறனால எனக்கு அது பெருசாக தெரில டிஃப்ரென்ஸு. ஸோ அது ரெகுலராக கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது இருக்கட்டும், பெயிண்ட் அடிங்க. இல்லைனா நான் வேணான்னு தான் சொல்லுவேன், ஃப்ளோரசன் க்ரீனு. ஸோ அப்புறமா அப்படியே இங்கே உள்ளாடி வந்தீங்கன்னா இங்கே 46ன்னு ஒரு லேபிள் பண்ணேன். இது நான் வண்டியை கழுவுனேங்க. சீரியஸாகவே திரும்ப எங்கள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு தான் கொஞ்சம் பாருங்களேன், வெயில் அடிக்குது லைட்டாக. ஸோ இங்கே வந்து 46. ஆனால் இன்னைக்கு தான் தலைவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, நான் என்னை ரேஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ வேல்டினா ரோசி மிஸ் யூ. ஓகே, அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்து எல்இடி இண்டிகேட்டர் போட்டேன். ஸோ ஸ்டாக்கில் வந்து நமக்கு வாரது வந்து ஹாலோஜன் இண்டிகேட்டர், எனக்கு அது பிடிக்கல. ஸோ இது டீகோட இண்டிகேட்டர் போட்டேன். இது வந்து ஒரு 350 சம்திங் 500 வந்துச்சு ஒன்று. ஸோ அப்புறமா அப்படியே இங்கேயே நம்பர் பிளேட் ஹோல்டர் போட்டேன். இதுவும் நியூ இது தான். ஸோ இங்கே உள்ள மட்கார்டை எடுத்துட்டேன், எனக்கு பர்சனலாக அது பிடிக்கல. ஸோ இது பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டெயில் ஐடி. ஸோ இது நமக்கு தேவைப்படும் போது இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சா லுக்கு நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த லுக்கு. ஸோ என்ன பண்ணுறது, ஒரு சூப்பர் பைக்கோட லுக்கு லைட்டாக கொடுக்கும் இது ஃபீலு. ஸோ இதை இப்படி வச்சிங்கன்னா நார்மல் நம்ம போலீஸாக தான் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. மேக்ஸிமம் நான் டூரிங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வைப்பேன், சும்மா ஓட்டும்போது மடக்கி வச்சுக்குவேன். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கே வந்து சும்மா மணி உமன்ஸ் மோட்டர் ஆக்ஷன் அப்படி போட்டிருந்தேன், சும்மா ஒரு சின்ன ஒரு இது. அப்புறமா இங்கே வந்து வேறு எதுவும் இல்லை, இங்கே அந்த சைடு பார்த்தா அதே தான் இங்கே இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து இண்டிகேட்டரோட ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். இண்டிகேட்டர் வந்து 350 400 சொன்னாங்க. இது 850 சொல்லியிருந்தேன். ஸோ நம்பர் பிளேட் ஹோல்டரும் சொல்லியிருந்தேன். ஸோ இனி வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்த்தேன்னா இங்கே கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்கா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு இது ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் கேமராவுக்கு. என் கோப்ரோ வீடியோ வண்டி ஓட்டும்போது கோப்ரோ கேப்சர் பண்ணுறது இங்கே ஒன்று இருக்கும் அதே மாதிரி. ஸோ இங்கே பேக்கில் ஒன்று பண்ணியிருந்தேன், நல்லாவே இருக்குது, நிறைய நாளாக இருக்குது. அப்படியே நம்ம கீழே வந்தேன்னா இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து டிஸ்க்லாக்கு. ஸோ நான் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது அந்த செயினோட இது இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருந்துச்சு. ஸோ நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இது போட்டிருந்தேன். ஸோ நான் எங்கேயுமே போனாலும் எனக்கு பாக்கெட்டில் தான் போட்டுக்க வேணாம். ஸ்டார்டிங்கில் வந்து நான் இந்த இடத்துல போட்டிருந்தேன் அந்த சைடு. ஸோ இந்த பெயிண்ட் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன். ஸோ இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்படும்போது இங்கே போட்டுக்குவேன் பேக்கில். ஸோ நான் ஃப்ரெண்டில் போடாத காரணம் வந்து என்னென்னா, நான் ஃப்ரெண்டில் தான் இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தேன். தெரியாமல் வண்டி எடுத்தேன்னா இப்படி போயிட்டு அடித்து இந்த பெயிண்ட் வந்து ஃபுல்லாக உருவிடுது. ஸோ எனக்கு அதனால தான் நான் பேக்கில் போட்டுக்கிட்டேன் அது. ஸோ இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, நம்ம வந்து போட்டிருந்தோன்னா நம்ம கரெக்டாக வண்டி எடுக்கும்போது நமக்கு ஞாபகம் இருக்கணும். இல்லைன்னா போயிட்டு ஃபுல்லாக பைப்ரியில் அடிக்குது, சம்பவம் ஆகிடுச்சு. எனக்கு என்னென்னா இந்த டிஸ்பிளே லைட்டாக வளைஞ்சிடுச்சு, அது சேஞ்ச் பண்ணணும். வை பெட்ஸ் வாவ் பக்கத்துலேயே வந்து நிற்கிது. ஹாய் சொல்லுங்களாஸ். வாவ் ஏய் கடிக்கக்கூடாது தவறு. எடுத்துகிட்டு இருக்கும்போது இடையில வந்துடுச்சு. ரொம்ப சின்ன குட்டிங்களாக இருக்குது, அதோட அம்மாவை காணும். என் பைக்கில் வந்து நான் ஃப்ரெண்டில் வேறு எதுவும் பெருசாலாம் சேஞ்ச் பண்ணல, 2-3 விஷயம் மட்டும் தான் பண்ணேன். ஒன்று வந்து இந்த ஹேண்டில் பார் இது போட்டேன், இது வந்து பேரகோடா போட்டேன். இது வந்து ஒரு 350 சம்திங் வரும். ஸோ அப்புறமா வந்து லிவர் ப்ரொடெக்ட் போட்டேன், இது டிசைனுக்காக போட்டேன். இது நம்ம பைக்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகாது, மேக்ஸிமம் ரேஸ் பைக்குக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ரேஸ் ட்ராக்கில். ஸோ இது போட்டேன் 2 சைடும். ஸோ அப்புறமா வந்து இந்த கீ வச்சேன். இது எதுக்குன்னா அந்த ஃபாக் லைட் கண்ட்ரோலு. இது வந்து டபுள் சுவிட்சு. ஸோ இப்படி வச்சேன்னா ஃபாக் லைட் வந்து வெயிட் பண்ணுங்கள் காமிக்கிறேன். இப்படி வச்சேன்னா அந்த ஃபாக் லைட் வந்து நான் ஒயிட் கலரில் எரியுதா. ஸோ நான் இதை வந்து இப்படி பண்ணிட்டேன்னா ஃபாக் லைட் வந்து எல்லோ கலரில் எரியும். ஸோ எனக்கு வந்து கண்ட்ரோல் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இங்கே பண்ணியிருந்தேன்.
ஸோ இது வந்து நான் ஹெட்லைட் ஆஃப் ஆன். என் பைக் வந்து BS4. ஸோ 2019 வாங்கினால எனக்கு வந்து ஹெட்லைட் ஆஃப் ஆகாது. ஸோ அதுக்காக இந்த சுவிட்சு. இது வந்து ஹசார்ட் சுவிட்சு. ஸோ இது போட்டேன்னா தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ இதை போட்டுட்டு இண்டிகேட்டர் ஆன் பண்ணிட்டேன்னா 4 இண்டிகேட்டருமே எரியும். நான் இது எரியுதா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எரியும். ஸோ இதுவும் எரியும். ஸோ 4மே எரியும். அடுத்த டைம் பார்க்கிங் லைட் மாதிரி. ஸோ இதை நிறைய இடத்துல யூஸ் ஆகும் ட்ராவலிங் பண்ணிங்கன்னா. போபோடது போட்டேன். இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லி. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ் ஷேப்பில் வரும்ல, ஸோ அதான் போட்டேன். எனக்கு அது செட் ஆகலை. ஆனால் அது வந்து நல்லா தாங்குச்சு எனக்கு. ஸோ அதனால் அந்த ரப்பர்லாம் மிஸ் ஆகி போச்சா, மொபைல் வச்சேன்னா மொபைலை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருது. ஸோ அதனால் நான் இது போட்டேன். இது நல்லாவே இருக்குது. 3.0 தான். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஏறுது, நல்லா தாங்குது. ரூம் பக்கத்தில் வந்து சின்ன பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அப்பப்போ ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னும் நல்லா நிற்கிது அது. நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னென்னா, ஸோ இது வந்து அப்படியே இந்த சைடு வரணும், இது எல்லாமே சுவிட்சஸ் வந்து இந்த சைடு வரணும். ஏன்னா இது வந்து நம்ம ஆக்சிலேட் பண்ணுற இடம். ஸோ அந்த டைம் வந்து நமக்கு மேப் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அது மாற்றி தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ சூன் அதை பண்ணிடலாம். நான் சொல்ல மறந்த இன்னொன்று வந்து ப்ரைஸ் வந்து என்னென்னா, இதோட ப்ரைஸ் தான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மேக்னெட்டிக் டெயில் டேடி வருது. இதோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1300 சம்திங் வந்துச்சு. ஸோ இது நல்லாயிருக்கு குவாலிட்டி. சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து நான் இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா, இங்கே ஸ்க்ரூவும் போட்டிருக்கிறேன். அதே டைமில் வந்து இங்கே கொஞ்சம் புஷ்ஷஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் வைசர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இதை நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதான் இப்போ எடுத்தேன். இங்கே பாருங்கள், சின்ன ஒரு புஷ் போட்டு, இல்லைனா வந்து ஹேண்டில் பார் வந்து டச் ஆகும் ஃபுல்லாகவே எப்போவுமே. அது நமக்கு வைசர் வந்து இரிட்டேட் ஆகும் தட்டி இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ வந்து கேப்பு எனக்கு 1 ஃபிங்கர் கேப் கிடக்கு. ஸோ அதனால் புஷ் போட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டு ஸோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதோட ஒயரிங் வந்து இப்படி எடுத்து சென்ட்ரலாகவே எடுத்தாச்சு உள்ளாடி ஃபுல்லாகவே. வேறு வந்து வண்டிக்குள்ளாடி வச்சுக்கிறதுனா ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது வண்டியோட சேஃப்டிக்காக. ஸோ எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலை. ஸோ ஆனால் வண்டியில் இருக்குது. ஸோ எல்லா அலர்ட்டுமே மொபைலில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். டோட்டலாக கொஞ்சம் காசு ஆச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் பைக்கு. ஸோ நான் இவ்வளோ தாங்க மாடிஃபை பண்ணியிருக்கேன். அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே நான் பண்ணல. மாடிஃபை, ஏர் ஃபில்டர் அந்த மாதிரி எதுவுமே மாற்றலை. நான் ஸ்டாக்கோட தான் நான் இது வரைக்கும் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ சைலன்சர் நான் ஏன் மாற்றலைன்னா, நான் மேக்ஸிமம் டூரிங் பண்ணுறேன். ஸோ சைலன்சரை மாற்றினா போலீஸும் காண்டாகுவாங்க. நமக்கும் நிறைய நேரம் போயிடுச்சுன்னா இது வந்துட்டு ஒரு சவுண்டு மட்டும் தான் அதிகம் ஆகி தவிர ஒரு ரிதம் அந்த மாதிரி எல்லாம் கேட்குற மாதிரியெல்லாம் இருக்காது நம்ம வண்டியில். ஸோ அதனால் மாற்றியும் வேஸ்ட் தான், மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ எல்லாமே இருக்குது. இப்போ ரூமில் இருக்கேன். ஸோ இதுதான் டாப் பாக்ஸும் ரேக்கும். ஸோ இதுதான் பில்லியனுக்கு உட்காந்து சாஞ்சு உட்கார்றதுக்கான இது. அப்புறமா இது ஸ்டட்டோட டாப் பாக்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இதோட காஸ்ட் அரௌண்டு 1500 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து உள்ளாடி நம்ம அந்த ஹேண்ட் ரயிலில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் பில்லி எனக்கு பிடிச்சிக்கிறதும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கைஸ் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இனிமேல் பைக் ரிலேட்டட் இல்லைனா பைக் vlog.